இப்போ நம்ம எம்டி பேசுவார். என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே, தொழிலாளர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. So I am not 60 years old. I am 60 years young. நீங்களா கட்டுப்பாடா நடந்துக்கணும், காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்வேன். அதனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்காக என் பஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவர். எனக்கு ஒரு மகன் இருக்கா, எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா பெரிய புத்தாலி, நல்லா படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பேர் கண்ணன். ஓகே ஓகே, நீங்க ஏன் காரிச்சேர பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரிச்சேர் மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். என்ன சிரிப்பு! பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்கான். போட்டோவில் பொண்ணை பார்த்தாவே நமக்கு இப்படி தலை சுத்துது. நேர்ல வந்து சிரிச்சா பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குன்னா நியாயம்தான். ரொம்ப சிரிக்காதமா, சுளிக்க போகுது. எங்க அப்பாவை பாரு, ஏன்பா இவ்வளவு சாதனை பண்ணிட்டு உம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் சிரிங்க. சிரிப்பை ரேஷன் கடையில வாங்குறீங்க, இதுல வேற பிசினஸ் மேனுக்காலக்கே கலகலன்னு சிரிக்கிறதா. ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்கப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். என்ன கண்ணா, உங்க அப்பாவோட 60th anniversary எங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து எங்க வீட்டுல நின்னுகிட்டு இருக்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு. ஏன் நான் வரல, எங்க அப்பா அதை ஃபீல் பண்ணாரா? யாருக்கிட்ட தெரியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய உள் மனசை என்னால சரியா இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னையே புரிஞ்சுக்கல, எங்க இருந்து எங்க அப்பா புரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணாம். ஏண்டா நான் விவரம் இல்லாத ஆளுங்கிறேனே? பின்ன விவரமான ஆளா இருந்தா பொண்ணுங்களை போட்டோ எடுத்து ஆசை தீர்த்தீங்களா? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கண்ணா, பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி போட்டோல லைஃப் சைஸ்ல நிக்க வச்சு அழகு பார்க்கத்தான் லாயக். தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அது இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டியே, உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கான், மாலைகளா குமிஞ்சிருக்கான். எத்தனை மாலை, எவ்வளவு கூட்டம்! உங்களுக்கு திருஷ்டியே விழுந்திருக்கும். ஐயோ, அவங்க போட்டது போதாதா, நீ வேற போடணுமா? நல்ல நாள் எதுவுமா என் டயத்தை வேஸ்ட் பண்றியே. எங்கே கோட்டா? ஃப்ரெண்ட்ஸ்களோட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலான்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்லை. பசியால் உடல் மேலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய். இந்தாங்க. இந்தாங்க. என்ன இது? இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா? என்ன குடிக்கவா, உதட்டுல தடவிக்கவா? என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு, பிறந்த நாள். ஜாலியா கழிக்க வேண்டாமா? வேண்டாம், இன்னைக்கு இது போதும். அடே, இதே பழையம் புது வளையல் எப்போ வராய்? உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் கையை கொஞ்சம் ஏத்தி விடுங்களேன், குளிர்ல வெறச்சிடுச்சு. இது மெட்ராஸ் இல்ல, ஊட்டி எங்க வீடு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த வேலை தேவைதானா? ஐஏஎஸ் ஆபீசர்னா அதை விட பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வீட்டுல வந்து இதுதான் செய்யறாங்க. ஆமா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டல பாத்தீங்களா? பார்த்தலே, உருப்படாத பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? 5 விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறான்னா கப்சுப்புன்னு மடக்கிக்கலாம்.
இவன் மட்டும் வெண்ணச்சுக்கிறான். தானா என்னங்க நீயா? என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். துரைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியலையா? ஏம்மா, நான் ஒரு சாதாரண லேபர். அது எங்க அப்பாவுக்கு மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல்ல நான் தாமா வந்திருப்பேன். அது எம்டி ராஜசேகருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நான் எப்படிமா வர்றது? உங்க அப்பா உன்னை பத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, நீ பெரிய எம்டியோட சம்சாரம். இப்படி சமையல்காரி செய்ய வேண்டிய வேலை நீயே செஞ்சிருந்தா எப்படி? ஒத்தாசுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? நான் செய்யற வேலைக்கு 1000 குத்தம் சொல்றாரு உங்க அப்பா. வேலைக்காரி சமாளிப்பாளா? கஷ்டம் தான். பொன்னம்பலத்தண்ண கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா மேல தானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டேய், 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 டேய். அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவரை யார் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இரு, மேலதானே போறேன். அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேருன்னு. அட சரிதான், போடா. லைட் ஆஃப் பண்ணு. நான் உங்க கடைசி பையன் வந்திருக்கேன். நீதான் கடைசிங்கிறத நாளடா முடிவு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு. என்னது? இல்ல, 60வது விழா மாமா நடந்துதான். நான் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வர முடியல. சந்தோஷம். அப்பா, உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் தூங்கிட்டேன். அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டா. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சிரமம்? தூங்கிட்டாராம். தூங்கிட்டாராமா? அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. இந்த பாத்தியா, என்ன மாதிரியே சுத்தமான தங்கம், 24 கேரட். ரொம்ப நல்லா இருக்குடா, கொண்டா. நாளைக்கு நானே அப்பா கிட்ட கொடுத்துறேன். நாளைக்கா? இன்னைக்கு ஏன் வாங்கிக்கல? வாங்கிக்காத நல்லதுதான். அவரோட பரந்த மார்பிள் அந்த செயின் இருந்தா டை கோட்டுக்குள்ள இருக்கிற இடமே தெரியாது. என் திறந்த மார்பிள் இருந்தா பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. தாத்தா, ஆபீஸ் போறீங்களா? தாத்தா, தலை சீவுறீங்களா? ஐயா, மீசைக்கு மை போடுறீங்களா? பாக்குறீங்கள, அப்புறம் என்னடி கேள்வி? தாத்தா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கல. யூ ஆர் வெரி சீரியஸ். என்னங்க, கண்ணன் நேத்து ஒரு செயின் கொண்டு வந்தானா? வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எதை எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். தூங்கும் போது வந்தா எப்படி வாங்கிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த செயின். அவன் வாங்கிட்டு வந்தது தானே, கில்ட்டா இருக்கும். இல்லீங்க, சுத்தமான தங்கம், நானே பார்த்தேன். அப்படியா? சரி, வாங்கிட்டு வா. அவன் பெரிய தேங்க எடுப்பானே, போட்டுக்கிறேன். வாங்கிக்கிறதா இருந்தா நேத்தே வாங்கி இருக்கணுமா? இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தானே கழுத்துல போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டான். அவன் போட்டுக்கிட்டான் என்ன, நான் போட்டுக்கிட்டேன். வாங்க வாங்க. தேங்க்யூ. எதுக்கு?
எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கலாமே. யார் சொன்னா? வெளியில கண்ணனுக்கு ப்ரமோஷன் எல்லாரும் பேசிட்டாங்க. உன் இன்ஷியல் என்ன? ஆர். அது சி கண்ணன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. வா. கிணத்துல விழுந்தவனே தண்ணி 2 தடவை மேல தூக்கி விடுது. 3 தடவை. 3 தடவை நீங்களே சொல்றீங்க. செங்கோட ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். அதுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் 10 minutes. ஆஃப்டர் ஆல் 10 minutes. டயத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? பிளடி ஃபூல். ஆஃப்டர் ஆல் 10 minutes தான் நான் பேசாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ பிறந்திருக்க மாட்டேன். என் முன்னால வந்து இப்படி பேசி இருக்க மாட்டேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. கெட் அவுட் ராஸ்கல். Thank you பா. என்னங்க ஆச்சு? உன்கிட்ட சொன்னா புரிய போகுது. முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன், அப்புறம் டமார் அடிப்பாங்க. ஓஹோ அப்படிங்களா? அட சொல்லுங்க அண்ணே. நான் அப்படி உள்ள என்ட்ரி ஆனேன். சும்மா கட்ட 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 ஆடிடுச்சு. உங்களுக்கா? அவருக்குப்பா. அது ஏன் திறமைன்னு கூட சொல்லல. நம்ம காக்கி சட்டை வேல்யூ அப்படி. அது சரி, நம்ம செங்கோட வேலை என்னாச்சு? அது அவன் டைம் பொறுத்து இருக்கு. வணக்கம்ப்பா. நமஸ்காரம் அம்மா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? லா 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 லா. நில்லுங்க நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நீங்க தானான்னு பாத்துக்கிறேன். ஏன் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்தது இல்லையே. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. அங்கே குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆனா இங்க நீ நானும் மட்டும்தான். இந்த சோகம் இங்க கிடைக்குமா? அதனாலதான் ஜாலியா பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாடுனேன்? நீ முன்னால பாடின பாட்டை தான் நான் பாடினேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த பாட்டை தானே பாடினேன். எங்க இப்ப பாடு பார்க்கலாம். ஐயோ வேண்டாங்க. பாடுடி. எங்க ஓடுற? நமக்கு மூடு வர்ற நேரத்துல ஓடுறிய. நீ பாட்டு பாடினா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐயோ, நமக்கு பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டியா? ஆமா, பெரியவன் எப்ப மெட்ராஸ் போறான்? இன்னைக்கு கண்ணனுடைய டிராமா பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான். அது கண்ணனுடைய டிராமாவா? ம். யாரு இது? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தையை மதிப்பாண்டா ராஸ்கல். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கும் இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். நான் மட்டும் என்ன, இமயமலையில பிறந்தேன், இதே ஊட்டில தானே பிறந்தேன். பட் உன் டியூட்டியை செய்யலையப்பா. அப்பா முடிவா சொல்றேன், அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர் கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்பா சொன்னார்னா மகன் ஒத்துக்கணுமா? டேய் சுந்தர், அப்பா கிட்ட மரியாதையா பேசு. அம்மா, அப்பாவுக்கு நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. அப்பா அண்ணா அன்பு செலுத்துறதுக்கு தானே தவிர பயப்படுறதுக்கு இல்ல. போய மூடுறோம். என்னப்பா புறப்பட்டீங்களா? இத நான் அப்பவே எதிர்பார்த்தேன். டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படியா அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடிவு என்னாச்சு? யார் ஜெயிச்சது? அப்பனா மோனா? ஜெயிச்சதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, நல்ல குடும்ப கதையா இருந்தது. குடும்ப கதையாது? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு,
நட எல்லாம் உங்கள மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? ஒரு மடம் மக்கு. என்ன தாண்டி அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சாவன். உங்களையா? ஆமா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தானே 10 பேருக்கு முன்னால வச்சு பேசி காட்டுறான். அதனால தானே அடிக்கடி அவனை பெரியவரே கூப்பிடுறேன். நீ ஏத்துக்கிறியா? அதுல என்ன, மெட்ராஸ்ல டிராமா போட்டேன்னு வச்சுக்க, நிறைய பேர் பாப்பாங்க. சினிமால சேர்ந்து நீ பாப்புலர் ஆயிடலாம். என்ன ரொம்ப நாளா கல்லடி வாங்க வைக்கணும்னு உனக்கு ஆசை, அதை எப்படி தீத்துக்கிறியா? அவன ஒரு வழி ஆக்கிடுவல்ல. என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ரெடியா இல்ல? ஆமா, அப்பா எதுக்கா கூப்பிட்டாரு? உங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. யாராவது வந்தா போதும், உடனே நம்மள கியூல நிக்க வச்சு அறிமுகப்படுத்துவார். அப்பாவோட ஃப்ரெண்டும் அவருடைய பொண்ணும். டேய், அப்பா உன்னை கூப்பிடாரு போ. அண்ணி எங்க என்ன? 300 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். 1000 ரூபாய்க்குள்ள புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணிக்க. என்னமா அது? அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொழுது பேசிட்டு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீ ஐஏஎஸ் வாங்கினல, அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே? உனக்கும் அந்த தண்டனை இருக்க. அப்பா உன்னையும் கூட்ட போ. போ போ போ. போம்மா. இந்த விஷயத்துலதான் உங்க அப்பாவுக்கு போரே அடிக்காதே. என்னடா மேக்கப்ல அமக்கலமா இருக்க? ஏன் நீங்க மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, நான் யூனிஃபார்ம்லயே இருக்கணுமா? ஐ அம் ஆல்சோ ராஜசேகர் சன். ஓகே, அக்செப்டட். பாத்தாச்சா? நெக்ஸ்ட் ஐயா தான் கூப்பிடுறேன். இல்லையே, கூப்பிடலையே. அது கூப்பிட்ட மாதிரி தெரியல. என்ன கூப்பிடல? மா, என்ன கூப்பிடலமா? தங்கச்சி கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அது நீ வந்து வீட்டுல இருக்கியோ இல்லையோ. மா, என்னையமா அறிமுகப்படுத்தல? வாடா, நான் அறிமுகப்படுத்த சொல்றேன். அம்மா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா?